உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. ஒரே வயத்தில் பிறந்த குழந்தைகள் தான், ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க, ஒரே வீட்டில் தான் வளர்கிறாங்க. ஆனாலும் பல நேரங்களில் உங்கள்கிட்ட இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பொண்ணை கூட சமாளிச்சிடல, அந்த பையனை என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படி சொல்லி. ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, அல்லது 2 குழந்தைகளும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த 2 குழந்தைகளுக்கு இடையே என்னென்ன அடிப்படையான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இது தெரிஞ்சாலே உங்களது அந்த குழந்தை வளர்ப்பு ரொம்ப சுமூகமாக போகுங்க. முதல்ல ஆண் குழந்தைகள் அதிகமாக பொருட்களை விரும்புவாங்கங்க, பெண் குழந்தைகள் ஆட்களை விரும்புவாங்க. ஆண் குழந்தைக்கு கையில் ஒரு காரு அல்லது ஒரு ஹெலிகாப்டரு அல்லது ஒரு விளையாட்டு துப்பாக்கி கிடச்சிதுன்னா அதையே ஆய்வு செய்துக்கிட்டு இருப்பான். அது எப்படி வேலை செய்யுது, அதை வச்சு எப்படி விளையாடலாம் அப்படி சொல்லி அந்த பொருள் மேலேயே கவனம் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் பெண் குழந்தைகள் அதிகமாக ஆட்களை கவனிப்பாங்கங்க. அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து அவர்கள் பேசுகிறதையும் அவர்களுடைய உணர்வுகளை அதிகமாக உள்வாங்குவாங்கங்க. குறிப்பாக அம்மா எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இதை பெண் குழந்தைகள் அதிகமாக கவனிப்பாங்க. அதனால தான் பெண் குழந்தைகளுக்கு காரு துப்பாக்கியை விட ஒரு குழந்தை பொம்மை பிடிக்குதுங்க. அந்த பொம்மை கூட அந்த குழந்தை பேசும், அந்த பொம்மையை பராமரிக்கும். இப்படி தனது உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுத்துகிற பொம்மைகள் அந்த குழந்தைகள் விரும்புவாங்கங்க. அதனால உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கறது ஆப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கணுங்க. பொருட்கள் நிறைய கொடுத்து அந்த பொருட்களை வச்சு கற்றுக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நிறைய கற்றுக்கும். பெண் குழந்தைகள் அப்படி இல்லை, அந்த குழந்தைகளுக்கு ஆட்களை காமிச்சு கதை சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் எளிதாக கற்றுக்குவாங்க, அது ஆர்வமாக கற்றுக்குவாங்க. 2வது, ஆண் குழந்தைகள் அதிகமாக அதிகாரத்தை பெறணும், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு உணர்வுல வளருவாங்கங்க. அதனால் ஆண் குழந்தைகள் விளையாடும் போது நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் பாஸ், நான் தான் லீடர் அப்படி சொல்லுவாங்க, தங்களை முன்னிறுத்த பார்ப்பாங்கங்க. பெண் குழந்தைகள் அப்படி இல்லை, அவங்க உறவுகளை மேம்படுத்தணும், அடுத்தவங்க கூட போய் பேசணும் அப்படிங்கிற உணர்வில் இருக்கிறவங்க. நம்ம சேர்ந்து விளையாடலாம், சேர்ந்து முடிவு பண்ணலாம், என்ன விளையாடலாம் அப்படி சொல்லி அடுத்தவங்கள்ட்ட கருத்து கேட்காங்க. மற்றவங்களை எப்படி அனுசரித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு நல்லாவே தெரியுங்க. ஆண் குழந்தைகள் ஒரு அதிகாரத்தில் வளர்றதுனால மற்றவங்களாம் எனக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்கிறத கேட்கணும், பெண் குழந்தை எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமாக கற்றுக்கிறதுனால இதை நீங்கள் மாற்றணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அதிகமாக இருக்காங்க. நான் தான் வெற்றி பெறணும், அடுத்தவங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு இயல்பாகவே இருக்கும். பெண் குழந்தைகள் தோற்றாலும் அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கிற ஒரு மனநிலை பெரும்பாலும் இருக்குங்க. அதனால் ஆண் குழந்தைகளை கவனிங்க, பெரும்பாலும் சொல்லுவாங்க, அவன் ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும், அவன் தோத்துட்டா அப்படி சொன்னால் அந்த ஜட்ஜி அல்லது அந்த ரெஃப்ரி அன்ஃபேராக எனக்கு தீர்ப்பு தந்துட்டார் அப்படி சொல்லி அதிகமாக சண்டை போடுறது ஆண் குழந்தைகளாக இருப்பாங்கங்க. வீட்டில் விளையாடும் போதே ஆண் குழந்தை ஏதாவது ஒரு விளையாட்டில் தோத்துட்டான்னு சொன்னால் அவனால் தாங்க முடியாது, பொம்மையை தூக்கி வீசிடுவான், பக்கத்தில் விளையாடிட்டு இருக்க குழந்தைய அடிச்சிடுவான், அப்படி ஒரு வெறுப்போடி எழும்பி போவான். ஆனால் பெண் குழந்தை அப்படி இல்லைங்க, தோல்வியை பக்குவமாக ஏற்றுக்கிற ஒரு மனப்பாங்கு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அந்த குழந்தை நல்லா விளையாடிச்சுது, அந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கவும் அந்த சூழலை விட்டு கொடுக்கறதுக்கும் பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்கங்க. 4வதா, ஆண் குழந்தைகளுக்கு உடல் துருதுருப்பு, உடல் ஆற்றல் அதிகமாக இருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக பேசுகிற ஆற்றல் இருக்கும். ஒரு 2 வயசுலேருந்து 10 வயசு வரை உள்ள குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண் குழந்தைகள் துருதுருப்பாக அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் பெண் குழந்தைகள் அப்படி இல்லை, சீக்கிரமே பேச பழகிடுவாங்க, அவங்களுடைய அந்த பேச்சாற்றல் டெவலப்மெண்ட் வேகமாக இருக்காங்க. அதனால் துணை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பல நேரங்களில் துணை பேசாதடி அப்படி சொல்லி பெண் குழந்தைகள்கிட்ட தான் சொல்லுவீங்களே தவிர ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அந்த குழந்தைகள் அந்த மழலை வகுப்புக்கு போகும்போது கூட ஆசிரியர்கள் ஏதாவது கேள்வி கேட்கும்போது ஆர்வமாக பதில் சொல்கிறது பெண் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. ஆண் குழந்தைகள் கொஞ்சம் தயங்குவாங்கங்க. ஏன்டா இன்னைக்கு லேட்டு அப்படிங்கும்போது பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு ஒரு வார்த்தை சொல்லுவாள். ஆனால் பெண் குழந்தைகள்கிட்ட ஏன்டி லேட்டுன்னு கேட்டால் அந்த குழந்தை 1000 கதை சொல்லும். எங்கள் ஆண்டி வந்தாங்களா, எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ பஸ் வந்து இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஆக உங்கள் பெண் குழந்தையுடைய அந்த பேசுகிற ஆற்றலை அறிவியல் பூர்வமாக பேசுகிறதுக்கும் இலக்கிய பூர்வமாக பேசுகிறதுக்கும் பேச்சு போட்டிகளில் பேசுகிறதுக்கும் நீங்கள் மாற்றி விடும்போது அந்த குழந்தைகளது ஃப்யூச்சர் பிரகாசமாக மாறிடாங்க. பெண் குழந்தைகளை பேசாதடின்னு சொன்னாலோ ஆண் குழந்தைகளை ஓடாதன்னு சொன்னாலோ ரெண்டுமே தப்புங்க. ஆக உங்கள் ஆண் குழந்தைக்கு அந்த உடல் துருதுருப்பு ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய அடக்குனீங்கன்னு சொன்னால் ஒரு மோதல் தான் வருங்க. ஆக அந்த குழந்தைகிட்ட அதை செய்யாத இதை செய்யாத நீ கட்டளை போட்டுக்கிட்டு இருக்காம வெளியே போய் ஓடுறா, வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு வா அப்படி சொல்லி அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றுறது தான் உங்களுடைய டெக்னிக்ங்க. 5வதா பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் ஆண் குழந்தைகள் வேகமாக சைக்கிள் கற்றுக்கிறதுங்க. விழுந்து விழுந்து கற்றுக்குவான், அவனுக்கு அந்த பேலன்ஸ்லாம் அவனாகவே கண்டுபிடிப்பான். பெண் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை, நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு செட்டப் ரெடி பண்ணாதான்
நம்ம பக்கத்துலேயே இருந்தால் தான் அந்த குழந்தை கொஞ்சம் தைரியமாக அந்த சைக்கிளை மிதிச்சு பழகும். வெளியே ரோட்டில் நடக்கும்போது ஒரு பள்ளத்தை தாண்டணும்னு சொன்னால் ஆண் குழந்தை முதல்ல தாண்டிடுவான். தாண்டிட்டு அம்மாவா தைரியமாவா அப்படி சொல்லி நமக்கு தைரியம் சொல்லுவான். பெண் குழந்தை அப்படி இல்லை, அம்மா நீ முதல்ல தாண்டு, நான் பார்த்துக்கிட்டு அடுத்தது வரேன் அப்படி சொல்லும். பெண் குழந்தைகளது அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் போது அந்த குழந்தைகள் கொஞ்சம் தைரியமாக முன்ன போவாங்க. ஆனால் நம்ம குடும்பங்களில் பெரும்பாலும் அந்த குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்த்து அந்த குழந்தைகள் கடைசி வரை எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பு உணர்வுகளே வளர்றதுக்கு வழிகாட்டிடுறோம். உங்கள் பெண் குழந்தை தயங்கி நிற்கும்போது உன்னால் முடியண்டா, செய், தாண்டு, குதி, சைக்கிள் எடு அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தணுங்க. நீ பெண் குழந்தை தான், ஆனால் தைரியமான பெண் குழந்தை. கரண்டில் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம இருக்கணும், ஆனால் பெண்களாலையும் கரண்ட் வேலைகள் செய்ய முடியும். இந்த மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகளது மனதில் இருக்கிற அந்த பயத்தை தயக்கத்தை மாற்றுறது மாதிரி தான் பேசணுமே தவிர அதுக்கு நீங்கள் தீனி போட்டுறக்கூடாது. 6வது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் எப்போதுமே அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கொஸ்டின் பண்ணுவாங்கங்க, எதிர்ப்பாங்கங்க. அது டீச்சராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தை எப்பவும் எதிர்ப்பை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், ஆசிரியர்கள்ட்ட எப்பவும் ஆம்பளை பையன் முறைச்சிக்கிட்டே தான் நிற்பான். சின்ன வயசுலேருந்து பெரிய வளர்ந்த வகுப்புக்கு வந்த பிறகு கூட அந்த ஆசிரியர்கள் அப்படின்னாலே அவனுக்கு எதிரி தான். ஆனால் பெண் குழந்தைக்கு உங்களோட உள்ள உறவு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த கனெக்ஷன் முக்கியம் அப்படி உணர்றதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் மறுபேச்சு சொல்லாமல் அது செய்யும், கேள்வி கேட்காது. இதில் தப்பு சரின்னு இல்லைங்க. ஆண் குழந்தையோட இயல்பு என்னென்னா கேள்வி கேட்டு தெளிவு பெறணும். உங்களை கேள்வி கேட்குறான், உங்களை எதுக்குறான் அப்படி சொல்லிட்டு உடனே அடித்து அதை மறுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காத நேரத்தில் அவன் செய்வான். மரத்தில் ஏன் ஏறக்கூடாது அப்படி கேட்பான். ஏறக்கூடாதுன்னு ஏறக்கூடாது போடா அப்படி சொன்னால் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவன் தனியாக மரம் ஏறி பார்ப்பான், கீழே விழுந்து கிடப்பான். உனக்கு மரம் ஏறுறதுக்கு ஆசையாக இருக்குதா? மரம் ஏறினா உயரத்துக்கு போகும்போது ஒருவேளை கீழே விழுந்தீங்கன்னா அடிபடும். அதனால தான் அம்மா வேண்டான்னு சொல்கிறேன். சரி, உங்களுக்கு ஏறுறதுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நான் நிற்கிறேன், நீங்கள் ஏறுங்க பார்க்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா அதோடு அவனுடைய அந்த ஆர்வம் முடிஞ்சு போகும். அல்லது மரம் ஏறலாம், ஆனால் பாதுகாப்பாக ஏறணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறீங்க. ஆண் குழந்தைகள் உங்களை கேள்வி கேட்கும்போது அமைதியாக பொறுமையாக பதில் சொல்லுங்க. அதுதான் அந்த குழந்தைகளை கையாளுறதுக்கான சரியான வழிமுறையாக இருக்கும். ஆண் குழந்தைகிட்ட இதை செய்யடான்னு கட்டளை போட்டால் செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவான். எனக்காக இதை செய்வீங்களா, எதனால இதை செய்யணும் அப்படி சொல்லி விளக்கம் சொல்லி செய்ய சொல்லும்போது கண்டிப்பாக அவன் செய்து முடிப்பாங்க. பெண் குழந்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் செய்துடும். ஆனால் மனசுக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு தெரியாது. அந்த பெண் குழந்தைகிட்ட இது செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குதா, செய்வியா அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அனுமதியும் கேட்டு நீங்கள் அதை செய்ய சொல்லும்போது அந்த குழந்தை கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்குங்க. 7வது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் விளையாடும் போதும் சரி படிக்கும் போதும் சரி தனிமையை விரும்புவாங்கங்க. தனியாக விளையாடணும், நான் தான் அதை முயற்சி செய்யணும் அப்படி சொல்லி தங்களை குழுவிலிருந்து தனிமைப்படுத்துறது ஆண் குழந்தைகளுடைய உணர்வுங்க. பெண் குழந்தைகள் அப்படி இல்லை. அவங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி விளையாடுறதா இருந்தாலும் சரி அவங்க ஒரு குழுவோடு இருக்கணும். அம்மா அப்பாவோட சேர்ந்து விளையாடணும், அம்மா அப்பாவோட சேர்ந்து படிக்கணும் அப்படி சொல்லி குழு உணர்வு பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்காங்க. ஆண் குழந்தைகளை சோசியலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக செய்யணும், ஆனால் அழுத்தம் கொடுக்காம செய்யணுங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளை சோசியலைஸ் பண்ண வைக்கணும். அடுத்தவங்க கூட பேச வைக்கிறது, அடுத்தவங்க கூட சேர்ந்து விளையாட வைக்கிறது, படிக்க வைக்கிறது எல்லாம் மெதுவாக தான் நடக்குங்க. ஆனால் பெண் குழந்தைகள் மற்றவங்க கூடயே சேர்ந்து படித்து மற்றவங்க கூடயே சேர்ந்து விளையாடி ஒரு தனித்தன்மை இல்லாமல் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகள் தனித்தன்மையில் வளர்கிறதுக்கு அந்த குழந்தைகளது திறமை என்ன, ஆற்றல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது முக்கியங்க. ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் தான் வேகமாக காதலில் விழுவாங்கங்க. பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே உறவுகள் நல்லது தான், அடுத்தவங்க கூட பேசுறது பழகிறது நல்லது தான், ஆனால் ஒரு பவுண்டரி செட் பண்ணணுங்க. யாருக்கிட்டலாம் நீ பேசலாம், யாருக்கிட்டலாம் நீ ஓவராக பேசக்கூடாது, எதுக்கெல்லாம் எஸ் சொல்லலாம், எதுக்கெல்லாம் நோ சொல்லணும். நீ நோ சொன்ன உடனே கெட்ட குழந்தை கிடையாது, சில விஷயங்களுக்கு நீ நோ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. 8வது பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை வெளிப்படுத்துறது ஆண் குழந்தைகள் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக வெளிப்படுத்துவாங்கங்க. பெண் குழந்தைகள் அதை கொஞ்சம் நீளமாக வெளிப்படுத்துவாங்கங்க. கோபமாக இருந்தால் ஆண் குழந்தை சைலண்ட் ஆகிடுவான், உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான், பேச மாட்டான். பெண் குழந்தை அப்படி இல்லை, கோபத்தில் ஆத்திரத்தில் தனது உணர்வுகளை உங்கள்கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்கும், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இதெல்லாம் சின்ன விஷயம், அதுக்கு போட்டு நீ தொண நீ பேசிக்கிட்டு இருக்காத, இதுதான் நம்ம வழக்கமாக சொல்கிறது. இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம்னு அந்த குழந்தை காட்டுறதுக்காகவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும், உங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஓகே செல்லம், நீங்கள் இப்போ ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அம்மா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அமைதியாகிடாங்க. ஆண் குழந்தைகள் கோபம் வந்தால் பொருட்களை தான் காட்டுவாங்கங்க. பொருட்களை தூக்கி வீசுவாங்க, சோறில் போய் முட்டுவாங்க, செல்ஃபோனை தூக்கி வீசிடுவாங்க சமயத்தில். அந்த குழந்தைகள்கிட்ட அதை செய்யாதன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், நீ சரி சோறில் போய் முட்டிக்காத,
சோஃபாவில் போய் 2 குத்து குத்திக்க போ, அல்லது வெளியே கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு வரலாம்டா அப்படி சொல்லி அந்த குழந்தைய மடைமாற்றுறது, அந்த உணர்வுகளை மெதுவாக தணிக்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது. ஆக ஆண் குழந்தை கோபத்துலேயோ அல்லது வருத்தத்திலேயோ இருக்கும்போது பேசுடா, என்னடா, என்கிட்ட சொல்லுடா அப்படி சொல்லி வற்புறுத்தாமல் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய வெளியே ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகும்போதோ அல்லது காரில் கூட்டிகிட்டு போகும்போதோ, தம்பி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க, எதனால கோபமாக இருந்தீங்க அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுடைய கல்விக்கும் பெண் குழந்தைகளுடைய கல்விக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டுங்க. ஆண் குழந்தைகளுக்கு கையில் புத்தகத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது போரிங் விஷயங்க. கை வைத்து பொருட்களை வைத்து செய்து கற்றுக்கிறது தான் விரும்புவாங்கங்க. அந்த குழந்தைகளுக்கு புக்கை கொடுக்கும்போது ஹோம் ஒர்க்லாம் அந்த டைம் கொல்ல கொண்டு போகிறது போல இருக்கும். ஆக ஆண் குழந்தைகளுக்கு கணக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நிறைய நாணயங்களை வச்சு அல்லது நிறைய பொருட்களை வச்சு அதை கூட்டுறது கழிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான் உத்தமம். சயின்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக அந்த குழந்தை பார்த்து செய்து கற்றுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது தான் உத்தமம். வெறுமனே புத்தகத்தை எடுறா படிடா அப்படி சொல்லும்போது தூக்கி தூரம் போட்டு ஓடிடுவாங்க. பெண் குழந்தைகள் அப்படி இல்லை. புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக அவங்க உட்காந்து கவனத்தை குவிச்சு அவங்களால படிக்கிறதுக்கு முடியும் கொஞ்சம். ஆண் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அந்த பேச்சு, அந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு ஆர்வம் தாமதமாக வர்றதுனால பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பின்தங்கி தான் இருப்பாங்க. பெண் குழந்தைகள் அப்படி இல்லை, அவங்களுக்கு எளிதாக பேச வரும். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆற்றல் இயல்பாக இருக்கிறதுனால பள்ளிக்கூடங்களில் பெண் குழந்தைகள் டாப்பாக இருப்பாங்கங்க. ஆனால் ஏன் பெண் குழந்தைகள் வருங்காலத்தில் பெரிய பெரிய வேலைகளில் போகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மை உங்களுக்கு புரியணும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகம்னு இருந்துடுறாங்க. அவங்களால எதுவும் ப்ராக்டிக்கலாக செய்ய முடிகிறது இல்லை. ஆண் குழந்தை அப்படி இல்லை, அவன் செய்து பார்த்து சின்ன வயசுல இருந்தே ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கு பழகிறான். நமக்கு பார்க்குறதுக்கு அவன் படிக்காமல் வேற எதுவும் செய்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி தோணும். ஆனால் ஆண் குழந்தை தன்னை அறியாமலே நிறைய இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு பழகிறாங்க. ஆக அதை உற்சாகப்படுத்தி அது கூட புத்தகத்தை நீங்கள் இணைக்கும் போது அந்த குழந்தை ஷைன் பண்ணுறா. இந்த குழந்தைக்கு புத்தகம் ஓவராக படிச்சுக்கிட்டு இருக்குது, அது கூட கொஞ்சம் செய்முறை, கொஞ்சம் ப்ராக்டிக்கலையும் சேர்க்கும்போது பெண் குழந்தையும் ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஆக பெண் குழந்தைகளையும் சின்ன வயசுலேயே விளையாடுறதுக்கு அனுமதிங்க, விளையாட்டு பயிற்சி வகுப்புகளில் சேர்த்து விடுங்க, அறிவியல் ஆய்வுகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நிறைய செய்து பார்க்க சொல்லுங்க, டெக்னாலஜிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்படின்னு அந்த குழந்தைகளது வருங்கால வேலை வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக மாறிடுங்க. ஆக ஆண் குழந்தைகளை தனியாகவும் பெண் குழந்தைகளை தனியாகவும் ட்ரீட் பண்ண சொல்லலைங்க. 2 குழந்தைகளுடைய இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றவாறு கற்றுக் கொடுங்க, அதுக்கேற்றவாறு டிசிப்ளின் பண்ணுங்க, அதுக்கேற்றவாறு நீங்கள் நடந்துக்குங்க, அப்படிதான் சொல்லித்தரோம். ஆக இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பேரண்டிங் ரொம்ப சிம்பிளாகி போகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவில் சந்திப்போம். நன்றி.